அவங்க வந்து எப்போதுமே ஏழைகளுக்கு நிறைய நம்மளால் ஏண்ட உதவி செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும்னு சொல்லி தான் இத்தனை பேசுவேன். அப்போ புள்ளியெல்லாம் பிடிச்சி இது செய்ததுனால பெயர் மாத்திரம் இல்லை, அப்போவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் இந்த இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஏழை மக்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வருஷத்தை உதவி செய்யணும் செய்துகிட்டே இருக்கேன். நான் என்னையும் மறக்க மாட்டேன். ஏழை மக்களை தன்னால் ஏந்த அளவு போய் கஷ்டப்பட்டு எடுத்து தன்னுடைய தொழிலை முடியாத நிலையில் இருந்தாலும் என்னால் ஏந்த அளவுக்கு நான் உதவி செய்து அவர்களை காப்பாற்றும் வழக்கம், காப்பாற்றுவேன், காப்பாற்ற செய்து தான் இருந்தேன். RSI ஃபிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி, அவருடைய குணங்கள், அவரால் பயனடைஞ்சவங்க, அவர் யாருக்கு என்னென்ன உதவி பண்ணியிருக்காரு, அவர் பொதுமக்களுக்கு என்னென்ன உதவி பண்ணியிருக்காரு, சினிமா துறையில் என்னென்ன உதவி பண்ணியிருக்காரு, அவரை இன்னைக்கு மனிதநேயமிக்க கடவுள்னு பொதுமக்கள் சொல்ல காரணம் என்ன, பொதுமக்களுக்கு அவரை பிடிப்பதற்கு, அவரை இஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன, அப்படி அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணி இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்கள பற்றியும் அவங்களோட நேரடியாக அவங்க ஊருக்கே போய் நாங்கள் ஒவ்வொருத்தரையா நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு பண்ணி நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமிர்தலிங்கம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான், சித்தா டாக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள தெங்கம்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவருடைய ஊரில் போய் அமிர்தலிங்கம் டாக்டரோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் விசாரித்தோம். அங்கே யாருக்குமே தெரியல. ஆனால் அவருக்கு அந்த ஊரில் இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி ஆசா மகன் அமிர்தலிங்கம் அப்படின்னு கேட்டால் தான் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழி சொன்னாங்க. அவருக்கு புலி ஆசான் அப்படின்னு பேர் எதனால் வந்தது, அதே மாதிரி கேப்டனுடைய கொள்கைகளை எந்த கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். புலி ஆசான் அப்படின்னு சொல்றாங்களா அவங்கள, அது பேர் வர காரணம் என்ன ஐயா? தெங்கம்பூரில் எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து கள்ளுக்கடை ராஜாக்கம்பரம் அவங்களுடைய கடையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சாயங்கால வேளையில் ஒரு ஆளை அந்த பக்கத்தில் ஒரு ஜெசிகம்மன் கோயில் இருக்குது, கோயில் பக்கத்தில் அந்த ஆளை இழுத்து ஆளை உள்ளே கொண்டு போய் உள்ளுக்கு வந்து எடுத்து அடிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப திறமையான ஆள், இந்த வர்ம சிகிச்சை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க ஆள். அவங்க உடனே போய் அந்த நேரத்தில் ஆரோன் டாக்டர்னு ஒரு பக்கத்தில் ஆரோன் வைத்தியசாலை இருந்து அவருக்கு ஆதரவோட எல்லாரும் உள்ளுக்கு போய் பிடிச்சி அடித்து புளியை பிடிச்சி அடித்து அதை வரைச்சி வர்மஸ்தலங்கள்லாம் தெரியும் அப்பாவுக்கும். அந்த வர்மஸ்தலங்களில் பிடிச்சி வெளியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த மனுஷன் அந்த முதல்ல பிடிச்சி அடித்த ஆளை இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு இவங்க கஷ்டப்பட்டு இவரை வெளியே கொண்டு வந்து இவங்களும் காயங்கள்லாம் உண்டு. இது வந்து எனக்கு வந்து ஒரு 7, 8, 9 வயசு, 10, 11 வயசுலாம் இருக்கும். நான் போகும்போது அப்பா வந்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்தது தெரிஞ்சோம். அதில் வந்து புலியாசான்னு அதுக்கு முறை எங்கள் அப்பா வந்து அவங்க மக்கள் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முறை என்ன புலியாசான் மகன் அமிர்தலிங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் என்ன இப்போ புலியாசான் ஆஸ்பத்திரி சொல்லக்கூடிய அளவு என்னை விட எங்கள் அப்பா பேரில் தான் அந்த வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஐயா, இந்த பாவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன்னு நிறைய பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களா? இதை பார்க்கும்போது இந்த மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார் வந்து உங்களோடலாம் நல்லா பழகியிருக்காரு, அவரை பற்றி உள்ள அனுபவத்தை நீங்கள் லைட்டாக சொல்லலாமா? அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தில் நான் செயலாளர் இருந்ததால் மீட்டிங் நடக்கும்போது நான் இயற்கையிலே அவங்கள ஒரு தடவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி, திரும்ப சில சமயங்களில் அடிக்கடி நாங்கள் நடத்துகிற மீட்டிங்கில் கலந்து கொள்வார். அப்போது தான் அந்த அவர் செய்கிற தர்மத்தினுடைய நிலைமையை வச்சு எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த வச்சு நாங்களும் எந்த அளவு சங்க வழியாக இந்த தர்மங்களை செய்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ மீட்டிங் வராங்கன்னா மெயினாக ஃபோக்கஸாக என்னதை பற்றி பேசுவாங்க அவங்க? மெயினாக உங்க மீட்டிங்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க எப்படிப்பட்ட அது அவங்க வந்து எப்போதுமே ஏழைகளுக்கு நிறைய நம்மளால் ஏண்ட உதவி செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும்னு சொல்லி தான் இத்தனை பேசுவார். நீங்கள் மறைந்த விஜயகாந்த் சார் வந்து மறைஞ்சது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் அப்படின்னு தெரிஞ்சுதா? இல்லை, நாங்கள் வந்து அழைத்து வந்து இருந்தது மாதிரி இல்லாத நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா அவர் இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தம் இருந்து அவர் இல்லாத நேரம் நேரில் பார்த்தேன். சராசரி விஜயகாந்த் சார் எத்தனை வாட்டி நீங்க நேர்ல சந்திச்சிருப்பீங்க? ஏதோ அடிக்கடி நாங்கள் மீட்டிங் நடத்தும் போது கூப்பிட்டா வருவார். அதுதான் நான் வைத்திய சங்கத்தை மாவட்ட சித்த மருத்துவ சங்கத்தை தலைவராக இருந்ததுனால நான் வந்து கேட்கும்போது பேசும்போது வரும்போது வாய்ப்போடு வருவார். அடிக்கடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நான் போய் பள்ளியை நேரில் கூட்டு வந்து மக்கள் எங்கள் கூட உள்ள வருத்தர்களுக்கு தெரியப்படுத்துவேன். புலிஹாசன், உங்க அப்பா புலிஹாசான் எப்படி சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ஆசான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்ட்ல நீங்க எப்படி நீங்க வர முடிஞ்சு, உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எப்படி உங்களுக்கு வரக்கு தோணுச்சு? அப்பா வந்து இயற்கையிலே வர்மசீஷ பற்றி நல்லா தெரியும். அப்போவுமே அவங்க அந்த காலத்துலேயே அந்த நேரத்தில் யாராவது கை ஒடிஞ்சு வந்து கால் ஒடிஞ்சு வந்து வர்மசீர் வந்தால் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வர்மசீஸ் பண்ணும் பழக்கம். அந்த இதில் தான் நான் கூட இருந்து அப்பா கூட இருந்து பழகி நான் இதில் ரொம்ப முன்னேற காரணம். இப்போவும் நிறைய மக்கள் வந்து கூடுதல் கடற்கரை மக்கள் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு நிறைய கைகால ஒடிவுலாம் ஏற்பட்டால் இங்கே வந்து என்னுடைய பெயர் வழங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து என்னை அணுகி பழகிட்டாங்க. 60 ஆண்டு விழா இதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு 60 ஆண்டு விழாவெல்லாம் நடத்தியிருக்கேன். நல்லா முறை நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள்னால எங்கள் அப்பாவுடைய பெருமை பணிக்கங்குடி ஊரில் நான் ஊர் தலைவராக இருந்தேன். அதே மாதிரி சித்த வைத்திய சங்க தலைவராக இருந்தேன், மாவட்ட தலைவராட்டு. இதெல்லாம் அனுபவ காரணம் மருத்துவ தொழிலில் மிகவும் ஆர்வம் ஏற்பட்டதால இதாக இருந்து வர்மசீஷ படிக்க காரணம் எங்கள் அப்பா தான். அதனால மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து புலிஹாசான் மகன் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து நீங்க வந்து அசோசியேஷன் சொன்னீங்களா? அசோசியேஷன் சொல்லும்போது நீங்க எங்கெல்லாம் போய் இதெல்லாம் வந்து நீங்க வந்து நிரூபிக்கிறீங்க? நான் வந்து கன்னியாகுமரி மாவட்ட சித்த மருத்துவ சங்க தலைவராக 5 வருஷம் இருந்தேன். அதே போக சித்த வைத்திய சங்கத்தில் இருந்தது மாத்திரம் இல்லை, அதே மாதிரி இந்த அகில உலக இந்திய சித்த மருத்துவ டாக்டர்ஸ் அசோசியேஷனில் வைஸ் பிரசிடண்டாக இருக்கேன். அதே மாதிரி கேரளாவில் உள்ள சித்த மருத்துவத்தையும் நமக்கு ஒரு பெருமை, நம்ம அப்பாவால் நமக்கு ஒரு பெருமை கிடச்சி நம்மளையும் அவங்க வந்து இவங்க ஆதரிச்சாங்க. கடற்கரை மக்கள் வந்து என்னை வந்து எப்போதும் விரும்பிப்பாங்க. அந்த தொழில் ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்குது. அது காரணம் வந்து அப்பாவுடைய ஊர் மக்களுடைய அன்பு ஆதரவு வர காரணம் அப்பா புலியெல்லாம் பிடிச்சி இது செய்ததுனால பெயர் மாத்திரம் இல்லை, அப்பாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஏழை மக்களுக்கு எவ்வளோ வசதி செய்யணும் செய்துகிட்டே இருக்கேன். எனக்கும் நாங்கள் வந்து மாதந்தோறும் மீட்டிங் நடத்துவோம். அந்த நேரத்தில் எங்களுடைய மருத்துவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாங்க நிறைய பேர். அந்த விதத்தில் விஜயகாந்த் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை பேச வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் அவருடைய நிலவரம் என்னென்னா, நாம் எதுவரை நான் நேரில் சொன்னாலும் அவர் வந்து எப்பவும் தர்மம் பண்ணணும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நமக்கு ஏந்த அளவு செய்யணும், இதுதான் பேசுவார். அதிலிருந்து தான் சில விஷயங்களை போய் நான் தர்மத்தினுடைய இதை வந்து கண்டுபிடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதனால நானும் எங்களை சங்க சார்பாக அநேக உதவிகளை செய்கிறேன். அதை கொண்டு தான் என்னிட்ட வருகிற மக்கள் கூடுதல் கடற்கரை மக்களுடைய தொழில் அவங்க வந்து முடியாத அளவுக்கு இருந்தாலும் நான் வந்து அந்த காசை வாங்கி தான் நம்ம செய்யணுன்ற அளவுக்கு நான் என் தொழில் நடத்தலை. அந்த மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்ய காரணம் அவருடைய உபதேசம்தான். குமர்வாட்ட அகில இந்திய சித்த மருத்துவ கழக தலைவர், அகில இந்திய ஆயுர்வேத காங்கிரஸ் மாநில உதவி தலைவர், மதுரை சித்த வைத்திய சங்க வரவேற்பு குழு தலைவர், கேரளா மாநிலம் உலக சித்தர் தின விழாவில் பரம்பரை சித்தவர் செம்மல் விருது, சென்னையில் மாநில சித்தர் மாநாட்டை வெற்றி திருமகள் விருதும், அகில இந்திய சித்த மருத்துவ மாநாட்டை சித்தவர் மக்களை நிபுணர் சித்த மருத்துவ மாமனை ஆன்மீக செம்மல் மணிந்த பட்டமும் இவர்களும் பெற்றவன் நான். ஆனால் இது காரணம் என்னன்னா, இந்த தொழிலுக்கு உடந்தையா இருந்தது எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லா வழிகளையும் சொல்லி தந்ததுனால கடற்கரை ஏரியா மக்கள் வந்து கூடுதல் அடிபட்டு காரியங்கள் வந்ததால அது கஷ்டப்பட்ட நிலையில வச்சு பொருளாதாரங்கள் நிறைய ஆஸ்பத்திரியில் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததால
அவங்களுக்கு இந்த வேண்டிய அளவுக்கு நான் சொந்தமாக தைலங்கள், லேகிகள், கஷாயங்கள்லாம் போட்டு நல்ல முறையில் கொடுத்து என்னுடைய வாழ்நாளில் அவங்கள செய்த வந்து இன்னைக்கு மறக்காமல் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த வளர்ச்சி வளர்ந்தது. அதே மாதிரி உள்ளூர் மக்கள், உள்ளூர் இடங்கள் எல்லாரும் நமக்கு ஆதரவும் அன்பும் அந்த என்னோட தொழில் முன்னேற காரணம் அந்த ஆதரவு தான். மக்களை என்னை மறக்க மாட்டேன். ஏழை மக்களை தன்னால் இயன்றளவு போய் கஷ்டப்பட்டு எடுத்து தன்னுடைய தொழிலை முடியாத நிலையில் இருந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் உதவி செய்து அவர்களை காப்பாற்றும் பழக்கம், காப்பாற்றுவேன், காப்பாற்ற செய்து தான் இருந்தேன். ஆகையால் அந்த முறையில் பர்மசிகிச்சை என்பது மாத்திரமல்ல, குழந்தை பேர், வளர்த்திறமை, வாத உளைச்சல், வர்ம உளைச்சல், மேக உளைச்சல் மற்ற விதமான சில குறிப்பான நோய்கள் கடற்கரை மக்களுக்கு தான் கூடுதல் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம இடத்துல உள்ள மக்களுக்கும் அந்த நிலைமை பயிற்சி கூடல் வந்து தொழில் பண்ணதுனால அந்த தொழிலை கொண்டு மக்களுக்கு இங்கே உள்ளூர் மக்களுக்கும் சீக்கிரம் வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்போடு செய்து நல்லா செய்து நல்ல முறையில் நடத்தி வருகிறேன். அது புலியாசான் என்ற மகன் என்ற பெயர் வாங்க வந்த பிறகு அதை விட மிகவும் மரியாதை அன்புமாக கடவுள் மக்கள் என்னை நடத்துகிறார்கள் என்பது நான் நன்றி உள்ளவராக என்று இருக்கிறேன். RSA ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.